சிரியாவில் கவிழ்ந்த சாம்ராஜ்யம், இதுதான் சமயம் என உள்ளே புகுந்த இஸ்ரேல் படை. சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றிய நிலையில் தொடர் நெருக்கடி காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனது குடும்பத்தினருடன் விமானத்தில் தப்பி ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் அதிபர் பஷார் அல் ஆசாத். இதனையடுத்து 50 ஆண்டுகளாக நிலவி வந்த சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்திருக்கும் நிலையில் சிரியாவை இஸ்ரேல் படை ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது. சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலன் மலைப்பகுதிகள் சிரியா வசம் வந்தது. கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசம் சென்றிருக்கிறது. சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் ஆசாத் தப்பி ஓடியுள்ளதாக தகவல் வெளியானது. அங்கே ஆட்சி கவிழ ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் என்ற போராளி குழுதான் காரணம் என்றும் கூறப்படுகிறது. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்த நாட்டு ராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 50 ஆண்டுகால ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக வீரர்களுக்கு அந்த நாட்டு ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சிரியாவில் அரசுக்கு எதிராக பல குழுக்கள் போராடி வந்தன. அந்த குழுக்களில் மிகவும் முக்கியமான மற்றும் வலிமையான குழு என்றால் ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் என்ற குழுதான். இந்த ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் குழுக்கள் தான் சிரியாவை கைப்பற்றியிருக்கிறது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதிதான் இவர்கள் சிரியா அரசுக்கு எதிரான போரை அறிவித்தனர். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்குள் சிரியாவில் உள்ள முக்கியமான நகரங்களை கைப்பற்றியுள்ளனர். எங்கள் நடவடிக்கைகள் டமாஸ்கஸின் வீழ்ச்சியை உறுதி செய்யும் என்றும், நாங்கள் செல்கின்ற வழியில் இருக்கும் பிணை கைதிகள், அரசு இத்தனை காலம் அடைத்து வைத்திருந்த கைதிகளை எல்லாம் விடுதலை செய்து வருகிறோம் என மூத்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் ஹசன் அப்துல் கானி தெரிவித்திருக்கிறார். இப்படி சிரியாவில் அதிபர் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளது. சிரியாவின் அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டில் தாக்குப்பிடிக்க முடியாமல் ரஷ்யா சென்று தஞ்சம் புகுந்துள்ளார். இந்த நிலையில் சிரியாவின் ஒவ்வொரு பகுதியாக இஸ்ரேல் தன்வசம் கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேலின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என மற்ற நாடுகள் எதிர்பார்த்து காத்துள்ளனர்.